சோயா கீமா கறி பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் சோயாவை நல்லா சோக் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 2 வெங்காயத்தை நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ½ டீஸ்பூன் சால்ட்டு போட்டு அந்த சோயாவை நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1½ டீஸ்பூன் மிளகாத்தூள், 1½ டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, ஒரு ½ டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ½ டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு ½ டீஸ்பூன் கறி மசாலா தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் தயிர், அப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். அது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச அந்த சோயா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பரபரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கியிருக்கும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கலந்துக்கலாம். இது கூட ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பொடி கலந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க, அருமையான கீமா கறி ரெடி.